இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கான முதல் கேள்வி, வியாழன் கோளின் பனி நிறைந்த துணைக்கோள் மீதான ஆய்வு களத்தினை விண்ணில் ஏவிய நிறுவனம் எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: இஎஸ்ஏ, நாசா, சிஎன்எஸ்ஏ, ஜாக்சா. கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான முதல் கேள்வி, வியாழன் கோளின் பனி நிறைந்த துணைக்கோள் மீதான ஆய்வு களத்தினை விண்ணில் ஏவிய நிறுவனம் எது? கேள்விக்கான சரியான பதில் இஎஸ்ஏ. அடுத்துதான் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். டெசர்ட் சைக்ளோன் 2024 எனப்படும் கூட்டு ராணுவ பயிற்சி எந்தெந்த நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்படுகிறது? டெசர்ட் சைக்ளோன் 2024 எனப்படும் கூட்டு ராணுவ பயிற்சி எந்தெந்த நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்படுகிறது? இந்தியா மற்றும் சவுதி அரேபியா, இந்தியா மற்றும் ஈரான், இந்தியா மற்றும் கத்தார், இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம். டெசர்ட் சைக்ளோன் 2024 எனப்படும் கூட்டு ராணுவ பயிற்சி எந்தெந்த நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்படுகிறது? கேள்விக்கான சரியான பதில் இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம். கேள்விக்கான மூன்றாவது கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். அணுசக்தி நிறுவல் தகவல் பரிமாற்றம் எந்தெந்த நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்படுகிறது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ இந்தியா மற்றும் வங்காளதேசம், ஆப்ஷன் பி பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசம், ஆப்ஷன் சி இந்தியா மற்றும் பாகிஸ்தான், ஆப்ஷன் டி இந்தியா மற்றும் சீனா. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான மூன்றாவது கேள்வி, அணுசக்தி நிறுவல் தகவல் பரிமாற்றம் எந்தெந்த நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்படுகின்றது? கேள்விக்கான சரியான பதில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான். அடுத்ததான் இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். நீர்மூழ்கி ஒளியிலை கம்பிவட இணைப்பு திட்டம் எந்தெந்த பகுதிகளுக்கு இடையே துவங்கப்பட்டது? நீர்மூழ்கி ஒளியிலை கம்பிவட இணைப்பு திட்டம் எந்தெந்த பகுதிகளுக்கு இடையே துவங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ சென்னை மற்றும் அந்தமான் நிக்கோபார், ஆப்ஷன் பி சென்னை மற்றும் கொழும்பு, ஆப்ஷன் சி கொச்சி மற்றும் லட்சத்தீவு, ஆப்ஷன் டி கோவா மற்றும் லட்சத்தீவு. நீர்மூழ்கி ஒளியிலை கம்பிவட இணைப்பு திட்டம் எந்தெந்த பகுதிகளுக்கு இடையே துவங்கப்பட்டது? சரியான பதில் கொச்சி மற்றும் லட்சத்தீவு. அடுத்ததான் இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி. இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி, வட இந்தியாவின் முதல் தொழில்துறை சார் உயரி தொழில்நுட்ப பூங்கா எங்கு திறக்கப்பட்டுள்ளது? வட இந்தியாவின் முதல் தொழில்துறை சார் உயரி தொழில்நுட்ப பூங்கா எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ இமாச்சல பிரதேசம், ஆப்ஷன் பி ஜம்மு காஷ்மீர், ஆப்ஷன் சி உத்தரகாண்ட், ஆப்ஷன் டி பஞ்சாப். வட இந்தியாவின் முதல் தொழில்துறை சார் உயரி தொழில்நுட்ப பூங்கா எங்கு திறக்கப்பட்டுள்ளது? கேள்விக்கான சரியான பதில் ஜம்மு. அடுத்ததான் இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். சிமிலிபால் காய் சட்னிக்கு சமீபத்தில் புவிசார் குறியீட்டினை பெற்ற மாநிலம் எது? கேள்விக்கான 4 ஆப்ஷன், 4 மாநிலங்கள் என்னன்றதை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ குஜராத், ஆப்ஷன் பி ஒடிசா, ஆப்ஷன் சி அருணாச்சல பிரதேசம், கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம். சிமிலிபால் காய் சட்னிக்கு சமீபத்தில் புவிசார் குறியீட்டினை பெற்ற மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் ஒடிசா. அடுத்ததான் இன்னைக்கான ஏழாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். 2023 ஆண்டிற்கான அகில இந்திய காவல்துறை தலைமை இயக்குநர்கள் மற்றும் காவல்துறை தலைமை ஆய்வாளர் மாநாடு எங்கு நடைபெற்றது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸை பார்த்திடலாம். ஆப்ஷன் ஏ ஜோத்பூர்,
ஆப்ஷன் பி ஜெய்சால்மர், ஆப்ஷன் சி நாக்பூர், ஆப்ஷன் டி ஜெய்ப்பூர். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான 7வது கேள்வி 2023ஆம் ஆண்டிற்கான அகில இந்திய காவல்துறை தலைமை இயக்குனர்கள் மற்றும் காவல்துறை தலைமை ஆய்வாளர் மாநாடு எங்கு நடைபெற்றது? கேள்விக்கான சரியான பதில் ஜெய்ப்பூர். அடுத்ததான் இன்னைக்கான 8வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு ஹென்லே கடவுச்சீட்டு குறியீட்டில் இந்திய கடவுச்சீட்டு எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? 2024ஆம் ஆண்டு ஹென்லே கடவுச்சீட்டு குறியீட்டில் இந்திய கடவுச்சீட்டு எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் 92வது இடம், 96வது இடம், 84வது இடம், 80வது இடம். கேள்விக்கான சரியான பதில் 80வது இடம்.